தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிந்துள்ளாது உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் அன்பினர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உயர்வார்கள். நாங்கள் ஒரு வெற்றியின் உண்மையை அல்லது வெற்றியின் பின் வெற்றியை நிர்ணயித்த பின் இன்று கூறுகிறோம். நிச்சயமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாகாண சபையிலே வந்துவிட்டது. இது யாராலும் அமைக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச இல்ல இந்த சிங்கள இனத்தின் அனைத்து மக்களுமே திரண்டு வந்தால் கூட இந்த வெற்றியை யாராலும் நடத்த முடியாது. எனவே உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியின் பின் நாம் கூறியுள்ளோம். ஏன் கூறியுள்ளோம் என்றால் எங்களுடைய இந்த வெற்றிக்காக மட்டும் நாங்கள் வாழவில்லை. இந்த மாகாண சபைக்காக மட்டும் நாங்கள் கூறவில்லை. நாங்கள் மாகாண சபைகளுக்கு அப்பாலே பல விடயங்களை கடந்து பல விடயங்களை பேசுகிறோம். அந்த வகையிலே நடைபெறப்போகும் மாகாண சபையை வெற்றியிட்டப்போம் இந்த மாகாண சபைக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டிய பெரிய கூட்டமாக நாங்கள் உள்ளோம். அந்த வகையிலே தான் நாம் கூறியுள்ளோம். எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பல காலங்களாக பல பல வடிவங்களிலே கூறியுள்ளோம். இன்னும் கூறியது இந்த உலகத்திற்கும் இந்த இலங்கை அரசுக்கும் விளங்கவில்லை. இந்த நாகப்படுவான் பற்றி எங்களுக்கு தெரியும். நாகப்படுவான் என்பது இந்த இலங்கை வரலாற்றிலே இயக்கர்கள் நாகர்கள் என்ற பரம்பரைகள் வாழ்ந்தார்கள் என்பதும் அந்த நாகர் பரம்பரையை சார்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள். அதன் பின்பு வந்த தூண்டுகள் என்பது ஏகுரம் என்பதெல்லாம் இடப்பெயர்களின் காரணமாக 83 ஜூலை கருவங்களின் போதாக உருவாக்கப்பட்ட இந்த கிராமங்கள். அதன் பின் இங்கிருந்த மக்கள் இந்தியாவுக்கு சேர்ந்து இன்னும் எந்த சிறப்பு அத்தாட்சி பத்திரங்களற்ற முறைமைகள் கூட பல முகாம்களில் எங்களுடைய உறவுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 20-25 வயதுகளை தாண்டு எங்கள் உறவுகள் இன்று இந்தியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு சிங்கள இனங்களால் சிங்கள இனத்தவர்களால் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த அடிமைத்தனங்களையும் இந்த ஒடுக்குமுறைகளையும் உங்களுக்கு நாங்கள் கூற தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் மிகவும் அற்புதமாக அனுபவிக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வாழ்வுகளை யார் சீரழித்தார்கள், யார் எங்களை இந்த நிலைமைகளை கொண்டு வந்தார்கள், ஏன் நாங்கள் இன்னும் வழிகள் என்று பேசுகிறோம், ஏன் நாங்கள் இந்த உரிமைகளை பற்றி கதைக்கிறோம், நாங்கள் ஏன் ஒரு உங்களுடைய வாழ்வுக்காக போராடுகிறோம் என்ற கேள்விகளுக்கு வினா எழுப்பும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எங்களை யார் ஒடுக்குகிறார்? நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் நிம்மதியாக வாழும்போது ஏன் நாங்கள் பேசுகிறோம்? எங்களை யார் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்? அந்த ஒடுக்குமுறைகள் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இந்த ஒடுக்குமுறைகள் பற்றி சர்வதேசமும் எங்களை ஒடுக்குவோரும் நன்கு உணரப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தனித்துவமான இனம். எங்களுடைய நிறம் வேறையானது, எங்களுடைய பண்பாடு வேறுமானது, எங்களுடைய பழக்க வழக்கம் வேறுமானது, எங்களுக்கான தனித்துவ நிலம் உண்டு, எங்களுடைய உணவு வேறு, நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வேறையானது. நாங்கள் இந்த இலங்கை தீவிலே ஒரு தனித்துவமான இனம். இதை யாராலும் வளர்க்க முடியாது. அந்த இனத்தை சிலவாக வாழவில்லை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை சிலவான வாழ்வுகளை தடுக்க போவதெல்லாம் எங்களுக்கு போராட்டங்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே இயக்கநாத பரம்பரை வாழ்ந்த போது விஜயன் வள்ளுநர் தோழர்கள் வந்தார்கள். அவர்கள் பெரும்படைகளாக வந்தபடியால் எங்கள் இனத்தவர்களை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அவரோடு போராடினார்கள். அதற்கு பின்பாடு அந்த இனங்கள் வாழ்ந்த போது போர்த்துகேயர் வந்தார்கள், வந்தார்கள், ஆங்கிலேயர் வந்தார்கள். அவர்களும் எங்களை அடிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஆங்கிலேயர் செல்லும் போது அவர்கள் இந்த இங்கு வாழ்ந்த இனங்களிடையே பெரும்பான்மையான சிங்களர்களிடம் அந்த ஆட்சியை கொடுத்து சென்றார்கள். அந்த ஆட்சியில் வாழ்ந்த தமிழ் சிங்கள இனங்களுக்கு இடையிலே அங்கே வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் காலமாக எந்த காலங்களிலும் தமிழர்களை அடக்கி வந்தார்கள். அந்த இனங்களை ஒடுக்கியதன் காரணமாக பல போராட்டங்கள் இருந்தன. அந்த காலத்திலே பல போராட்ட குழுக்கள் உருவாக்கின. இந்த வகையிலே தான் நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். இங்கே இப்ப நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை பற்றி பல வியாக்கியானங்கள் உண்டு. இங்கே பல்வேறு வடிவங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேசுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது கடந்த காலங்களிலே ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் ஒடுக்கப்படும் போது ஏற்பட்ட பல்வேறு போராட்ட குழுக்கள் இருந்து ஒரு கூட்டாக இணைந்த ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருவதற்கு முன்பு பல்வேறு உங்களுக்கு தெரியும் டெலோ, EMDL, இப்படி பல்வேறு அமைப்புகள் இங்கிருந்த ஒவ்வொரு இந்த பிரதேசங்களிலே பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து யாருக்காக போராடினார்கள் என்றால் ஒரு பொது எதிரியை நோக்கி போராடினார்கள். அந்த பொது எதிரி எங்களுக்கு சிங்கள மக்கள் சிங்கள தேசத்தில் ஆட்சியாளராக இருந்தார்கள். அந்த சிங்கள ஆட்சியாளருக்கு எதிராக இங்கே இந்த பிரதேசத்திலே வாழும் பல இளைஞர்கள் அது இந்தியாவின் வழிபடுதலை கீழே
பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு வகைகளிலே போராட்டத்தில் நடக்கிறார்கள். அது யாருக்குமே தெரிந்த உண்மை. அந்த போராட்ட வடிவங்களை சிதைத்து மீளவும் அவர்களை ஒரு சகோதர படுகொலைக்கு உட்படுத்தி பல்வேறு இடர்களுக்கு உட்படுத்தி அந்த போராட்ட வடிவங்களை அழித்து கொண்டு வரும் சூழலே விடுதலை புலிகள் என்ற அமைப்பு அவற்றுக்கு எதிராக ஈடுபடுத்து அந்த போராட்ட குழுக்களை அழிக்கும் அந்த நடவடிக்கையிலிருந்து தங்களை தக்க வைத்து இந்த இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்த இலங்கை அரசுக்கு எதிராகவும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி அதிலே முன்மாதிரியாக திகழ்ந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம் மாறிய வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே விடுதலை புலிகளை பல்வேறு இடங்களிலே குறைகளாகவும் அல்லது போராட்ட குழுக்களாகவும் அல்லது அவர்கள் ஒரு சர்வதேசத்திலே ஒரு பயங்கரவாதிகளாகவும் கூறி உலகம் இலங்கை அரசும் அவர்களை நிராகரித்த வரலாறு உங்களுக்கு. எனவே இந்த வரலாறுகளை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். அந்த வகையிலே மீளவும் விடுதலை புலிகள் ஒரு வரலாற்று கடமையை செய்தார்கள். இந்த போராட்ட சூழலை சற்று தகர்த்தி அரசியல் ரீதியாக போராடுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அங்கத்தை உருவாக்கினார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழரசு கட்சி, இபிஆர், டெலோ, பிளட், மற்றது தமிழ் விடுதலை கூட்டணி என்ற இந்த 5 அங்கங்களை இணைத்து கூட்டாக ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார். அந்த இணைப்பு இன்னும் நல்லாக இணையவில்லை. இணைய வேண்டிய தேவை உண்டு. அவைகள் இணைவதற்கு அவர்கள் மனங்களில் உண்டு. ஆனால் அந்த பெரிய கைங்கரியத்தை செய்தார்கள். அந்த கைங்கரியத்திலிருந்து ஒரு தாய் அமைப்பாக அகற்றி அதை கட்டிக்காடு காக்கும் அமைப்பாக தமிழரசு கட்சி இயங்கியது. அப்போதெல்லாம் உங்களுக்கு தமிழரசு கட்சிகள் பற்றி தெரியாது. அவர்கள் ஒரு அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தார். நாங்கள் விடுதலை புலிகளோடு இங்கு வாழ்ந்தோம். அந்த தமிழரசு கட்சி இந்த அமைப்புகளை இணைத்து வீட்டு சின்னத்தின் கீழே எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் பணியை மேற்கொண்டது. அந்த அரசியல் பணியின் பின்னாலே ஒரு போராட்டம் நடந்தது. அந்த அரசியல் பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. இந்த போராட்டத்தை இலங்கை அரசும் உலகமும் மிகவும் திட்டமிட்ட முறையில் அளித்தார்கள். ஏன் அளித்தார்கள் என்று சொன்னால், விடுதலை புலிகள் என்பவர்கள் ஒரு போராட்ட குழுக்களில் இருந்து மாறி ஒரு மரபுவழி போராளிகளாக மாறி அதிலிருந்து மாறி ஒரு அரசை அமைக்கக்கூடிய அனைத்து அறைகளையும் பெற்றிருந்தார். எனவே இலங்கையில் இன்னும் ஒரு அரசு அமைப்பு உருவாகிவிடும் என்பதை கண்ட இந்த இலங்கை அரசு உலகத்துக்கு சொல்லியது, இவர்கள் படு மோசமான பயங்கரவாதிகள். இந்த பயங்கரவாதிகள் என்ற செய்திகளை உலகம் பரப்பியது. அதன் காரணமாக உலகம் இலங்கை அரசுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதன் காரணமாக உலகம் திரண்டு உலகம் ஒத்துழைப்புடன் இந்த விடுதலை புலிகளை இவர்கள் அளித்த முயற்சியில் ஏற்பட்டார்கள். அந்த முயற்சிகள் அவ்வாறு இருக்கிறது. பயங்கரவாதிகள் என்று சொல்ற இன்றைய அரசு இன்றைய பிரபாகரின் படத்தை நேற்று கொடிகாமத்திலே விநியோகித்த போது அவர்களை கைது செய்துள்ளார்கள். பிரபாகரன் பயங்கரவாதி என்று சொன்னால், கொலைகாரன் என்று சொன்னால், இன்று மஹிந்த ராஜபக்ச, இந்த மஹிந்த ராஜபக்சேவின் படங்கள் எல்லாம் இங்கு ஒட்டியுள்ளது. இந்த படங்களை ஒட்டுபவர்களையும் இந்த படங்களை தூக்கிச் செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யார்? ஏனென்று சொன்னால் இந்த அரசின் ஜனாதிபதியாகும். எனவே இதற்கு மேலாக நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய இதனுடைய நியாயங்களை கேட்கக்கூடியது உலகம். இந்த உலகம் இதை பற்றி விழிப்படைய வேண்டும். எத்தனை லட்சம் மக்களை கொலை செய்த அதற்கு உடந்தையாக இருந்த ஒரு தலைவருடைய படங்களை இங்கே சுமத்த முடியுமானால், இந்த பிரபாகரன் படங்கள் அவருடைய வரலாறு அதை பற்றி நாங்கள் வடிவாக தெளிந்தவர்கள். நாங்கள் கூற வேண்டும், பிரபாகரன் ஒரு கொலைகாரன் அல்லது பிரபாகரன் ஒரு பயங்கரவாதி, பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனிதன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த வழியை இந்த பிரதேசங்கள் தமிழர் வாழும் பிரதேசங்கள் வாழ்ந்த மக்கள் உடத்த குரங்களோடு அல்லது கையாள முயற்சி கூறுவோமானால் அவர் அந்த பிரபாகரனை படங்களை விநியோகிப்பவர்களின் தடைகளை விதித்தார். ஆனால் நாங்கள் என்று சொல்லுகிறோம், இந்த மஹிந்த ராஜபக்சே என்பவர் எங்களை படுகொலை செய்தார், எங்களுடைய எத்தனை உயிர்களை கொலை செய்தார் என்று நாங்கள் சாட்சிகள் சொல்கிறோம். எங்களுடைய மரணித்த உயிர்களை முதலாவது சாட்சியங்கள் நடந்துவிட்டன. இந்த மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் செய்த கொலைகளிலே முதலாவது சாட்சியங்களாக இருந்த அனைத்து உயிர்களும் சென்றுள்ளனர். அவர்கள் இறந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தான் தெரியும் உண்மையான அந்த போரின் வடுப்பு. இரண்டாவது சாட்சியங்கள் நாங்கள். முதலாவது சாட்சியங்கள் இறந்து விட்டார்கள். இரண்டாவது சாட்சியமாக இருந்த எங்களுக்கு எத்தனையோ வரலாறுகள் தெரியும். எத்தனை
எத்தனையோ முகங்கள் எங்களை சுற்றி வட்டமிடுகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை. அவர்கள் ஏன் எங்கள் வீட்டு மக்கள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன வேலை? அவருடைய வீட்டிலே, அவர் இருக்கும் இடங்களிலே நாங்கள் போய் நின்று அவருடைய வீட்டு வாசலே இப்படி கைகளை கட்டி நெஞ்சுகளை விட்டு கால்களை தோடுகளை குத்தி தொப்பியை போட்டு அவர் என்று கேட்டால் அவர்களுக்கு எப்படி? அவர்களுக்கு என்ன இங்கே வேலை? நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டங்கள் அடுத்த கட்டங்களாக நாங்கள் இங்கே மீளக்கூடிய மத்தப்பட்டு நாங்கள் ஒரு விடுதலை நோக்கிய சர்வதேச நியாயங்களுக்காக காத்திருக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன விசாரணை தடுப்பிலே வச்சிருந்தீர்கள், தடுப்பிலே விசாரணை இங்கே விடுதலை நாங்களே வந்தாலே நாங்களே போராட்டம் இல்லை நாங்கள் என்ன செய்வோம்? நீங்க இந்த மனிதன் ஏன் எங்களுக்கு காலத்தை கணிக்கல? நீங்கள் என்ன என்ன சொல்றீர்கள்? ஒரு மனிதன் வாழ்வது என்பது ஒரு உண்மையான உணர்வான ஒரு மனுஷன் வாழ்வது என்பது அவன் விடுதலையாக வாழ்வது, ஒரு சுதந்திரமாக வாழ்வது. நான் இந்த இடத்துல தூங்கலாம், இந்த இடத்துல நடமாடலாம், நான் இந்த இடத்துக்கே போகலாம். இந்த தூங்குறை குளத்திலே இந்த பள்ளிவட்டி குளத்திலே நாங்கள் இரவு பகலாக தண்ணி ஏற்றி இந்த பைப்பிலே ஏர் பைப்பிலே எடுத்து தோட்டங்களை செய்வோம். ஏன் இங்கு காணவில்லை? முடியாது. ஏனென்றால் இரவுல திரிவதோ இல்லாட்டி இந்த இடத்துல திரிவதோ எங்களால் முடியாது. எத்தனையோ கட்டுத்துவக்களை சென்று எத்தனையோ வேட்டையாடி சந்தோஷமாக இங்கே வாழ்ந்த மக்கள் தலைவர் இருக்கிறார். ஆனால் ஒரு உருவம் கூட பிடித்தால் எங்கள் கைசா அவர்கள் என்னுடைய வாழ்வு உள்ளது. ஜெயபுரம் என்பது மிக அற்புதமாக மனிதர்கள் வாழ்ந்த இடம். ஆனால் வாழ முடியாமல் உள்ளது. அன்பானவர்கள், இந்த வாழ்க்கை எங்களுக்கு, இந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையானது. இந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ தயாராக இந்த வாழ்க்கைகள் நீடிக்குமானால் நாங்கள் மீண்டும் ஏதோ ஒரு வாழ்க்கைகளை தேட வேண்டும். அந்த வாழ்க்கைகளை இவர்கள் தேடப்படுகிறார். எனவே ஒன்று விளங்கிக் கொள்கிறோம். நாங்கள் பிரபாகரன் காலத்தில் பிறந்தவர். ஆனால் பிரபாகரன் காலத்துக்கு முன்னாலே இவ்வாறான சில நடவடிக்கைகள் காரணமாகத்தான் பிரபாகரன் பிறந்துள்ளார் என்பதை நாங்கள் இன்று நினைத்து உணர முடிகிறோம். பிரபாகரன் பிறந்த பின்புதான் எங்களுக்கு தெரிகிறது. எனவே இந்த ஒடுக்குமுறைகள் என்பது நீளமும் பல துயரங்களையும் பல வடுகளை இந்த மண்ணில் ஏற்படுத்தும். எனவே அன்பானவர்களே, இந்த ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக இந்த ஆட்சியாளரோடு நின்று இன்று எங்கள் மக்களையும் எங்கள் இனங்களையும் ஒடுக்கும் சில எங்கள் உறவுகளை நீங்கள் நன்கு வழிபடுத்தவர். அவரிடம் சொல்லுங்கள், அன்பான உறவுகளை, நீங்கள் ஒரு அற்ப சொற்ப ஆசைகளுக்காகவும் சில வார்த்தைகளுக்காகவும் உங்களோட சுயநலங்களுக்காகவும் எங்களுடைய உண்மையான வாழ்வையும் மகிழ்ச்சியும் எங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் சிதைத்து அவர்களுடன் வாழ வேண்டாமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு கீழ்த்தரமானவர்கள் முகங்களை எல்லாம் இந்த சுவர்களை ஒட்டியிருக்கிறோம். இந்த சுவர்களே இவர்களின் முகங்கள் என்ன அர்த்தம்? எத்தனையோ மாவீரர்களை, எத்தனையோ பெரும் தியாகிகளை இந்த நிலங்களில் சுமந்த இடங்களில் ஒரு வஞ்சத்தனமான முகங்களை இந்த சுவர்களை ஒட்ட வேண்டிய துப்பாக்கி நிலைக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பல பேர் அந்த சிறுமியான ஆட்கள் தான் இங்கே உள்ளார். அந்த நடவடிக்கைகளை நாம் இந்த மண்ணிலே இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் உங்களுடைய முதலாவது கடமை. இந்த மண்ணிலே சுத்திகரிக்கப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட, உண்மையான, நேர்மையான ஒரு 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 சுத்தமான தமிழர் அல்லது நேர்மையான தமிழன் உள்ள இடம் ஜெயபுரம் என்று சொல்ல வேண்டும். அன்னையிலே நான் முழங்காவில் எங்களுடைய பரப்புரை கூட்டம் நடந்துவிட்டு இரவு வந்தபோது இங்கே ஒரு மேடையை வைத்து பேசுகிறார்கள். பேசி முடிந்ததும் சில பேர் கூடி நிற்கிறார்கள். பல பேர் அல்ல, சில பேர். அந்த சில மனிதர்களை வேதனையாக இருக்கிறார். இங்கே வந்த அந்த பேச்சாளர்கள் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? ஜாராம் அவரை கட்டி அழைத்தவர்கள் இங்கிருந்தால் உரத்த கூடுங்கள். ஜாரா எங்கிருந்து வந்தார்? அவருக்கு இந்த தேசியத்துக்கு நல்ல உறவு உண்டு. எங்கே எடுத்து இயம்புவார்கள் நான் அவருடைய கையை பிடிக்கிறேன். அன்பான உறவுகளை இந்த முன் கட்டிடத்திலே அவரை கட்டி அழைத்தார். இல்லாட்டி கிட்டே சென்றார். அந்த அற்ப சொற்ப ஆசைகளுக்காகவும் தங்களுடைய வாழ்வுக்காகவும் அவர்களை அழைக்கிறார்கள். அவர்கள் அப்போது எங்கே இருந்தார்? நாங்கள் துன்பப்பட்டு அவர்களாக இந்த வீதிகளிலே நீங்கள் எங்களை விட, நான் சந்தோஷத்தில் வசிப்பவர், எங்களை விட பல இடங்கள் கூட இருந்தவர்கள். எனவே நீங்கள் இங்கிருந்து நடந்தவர். அந்த வருடத்துக்கு வரும்போதே 10 இடங்களிலே இருந்து வந்தவர். அவர்களுக்கு சொல்ல அன்பான உறவுகளை, மீண்டும் ஒரு தடவை இந்த வெற்றிலையில் இல்லாட்டி இந்த விழாக்களில் வரும் இவர்களுக்கு சொல்லுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் வாருங்கள். நாங்கள் இதில் இருந்தோம், அதில் இருந்தோம், வெள்ளடில் இருந்தோம், அங்கே இருந்தோம், இப்படியே இருந்து போறோம். வாங்க இருந்த இடமெல்லாம் பார்த்துட்டு வந்து மீள அலுவலர்களை கலைப்போம். நாங்கள் ஒரு லட்சிய போருக்காக புறப்பட்டு சென்றவர்கள். இந்த உண்மைகளை சொல்லுங்கள். அவர்கள்
பேசுகிறார்கள். அவர்களுக்கு என்பது உண்மையிலே நாங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது 35A35A32A34 மற்றும் வீத்தர வீதிகள் இந்த முகவண்டியிலிருந்து திருத்தப்படலாம். அதுவும் திருத்தப்படலாம். அங்கே மெலாவிலிருந்து அந்த மன்னார் ரோட்டுக்கான வீதி திருத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த பூனரியிலிருந்து எட்டிக்குரிய வீதி திருத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிட்ஜ் ஜப்பான் பிரிட்ஜ் திருத்தப்பட்டுள்ளது. வங்கி கட்டிடப்பட்டுள்ளது. மின்கம்பிகள் போடப்பட்டுள்ளது. உங்களுக்கு மின்கம்பிகள் எல்லாம் போட்டு எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் பெற வேண்டும். அதன் பின்பும் எல்லா வீடுகளிலும் பிரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், மூலக்கூடிய கதைகள் கதைகள் எல்லாமே வந்துவிட்டோம். நாங்கள் ஏசி மேலே போட்டுக்கொண்டு குத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது உங்களுக்கு இவ்வளவு கிடைத்த பின்பு நாங்கள் ஏதோ ஒன்றுக்காக எங்கள் முகங்கள் இருக்கும். இந்த முகங்களில் இவ்வாறேதான் முகங்கள் சீர்ப்பு இருக்காது. பூட்டி இருக்க வேண்டிய கதவுகள் ஏசியை போட்டு பூட்டித்தான் இருக்கிறது. ஏசியை போட்டா பூட்டத்தான் இருக்கிறது. ஏனெனில் முன்னாலே ராணுவத்தில் நிற்பார். சப்பா சொல்லியாக உங்களுக்கு தெரியும், இந்திய நாவி காலத்திலே நாங்கள் எங்கள் வீடுகளை பூட்டி வைத்து அந்த வேப்பமுறைகளை போட்டு அங்கே ராமர்கள் கிருஷ்ணர்கள் படங்களை வைத்து ஒழிக்கின்ற காலங்கள், பெண்கள் கை ஊசிய காலங்கள், நாங்கள் குழந்தை பிள்ளைகள் ஆட்கள் வந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம். அதே போன்று மீண்டும் வந்துள்ளது என்று அதிகாரிகள் அதே செய்வார். மற்ற சிஐடி வருவார். அவர் நீ யார் என்று கேட்டார். நீ எங்கே இருந்து வந்தீங்க? என்னுடைய குழந்தையை பார்த்து என்னுடைய வீட்டிலே அவர் கேட்பார். நீங்க அப்பாவை பார்த்து கேட்பார். பிள்ளைகளை சொல்லி விடுவார். அப்போ அவர் கண்ணாடியோட இருக்கிற அவரை தம்பி பார்த்து விடுவார். அவருடைய மகனையே தேர்தல் பற்றி பார்த்து வர சொல்லுவார். இப்படியான நிர்பந்தங்கள் இன்று உள்ள. எனவே இந்த நிலைமைகளிலிருந்து நாங்கள் தெளிவாக விடுபட வேண்டும். இதுக்கு காரணமாக இருக்கும் எங்களுடைய உறவுகளை முதலாவதாக நாம் இனந்தளவும் அவர்கள் ஒன்றில் எங்களுடன் இந்த அணிக்குள் இந்த கூட்டத்திற்குள் கூட வேண்டும். அல்லது இந்த நாட்டை விட்டவர்கள் வெளியேறும். இந்த தமிழர் பிரதேசங்களில் இருக்கும் எங்களுடைய உறவுகள் வேறு மாற்று கட்சிகளோடு மாற்று உறவோடு வைத்திருப்பவர்களை அவர்களை அந்நியப்படுத்தும் அல்லது அவர்களை உள்ளுக்கே வேறுபடும். அவர்கள் எங்களோடு வாழ வேண்டும். அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் இந்த மண்ணை விட்டே போக வேண்டும். இவர்கள் எங்களை அழிக்கக்கூடாது. இந்த நடவடிக்கைகளை நீங்கள் ஆணித்தரமாக செய்ய வேண்டும். எனவே அன்பானவர்கள், இந்த வரலாறு பற்றி நடக்கப்போற விடயங்கள் பற்றி இந்த மண்ணிலே எங்களுக்கு இந்த துயரங்களை பற்றி மீண்டும் பேசிக்கொண்டு போகலாம். தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். எனவே இந்த விடயங்கள்